ஜெயலலிதா மறைவுக்கு காரணமே திமுக காங்கிரஸ் தொடர்ந்த வழக்குகள்தான் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் அதிமுகவின் 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து விலகி திமுகவில் இணைய தயாராக இருப்பதாக திமுக பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்தார். தேர்தல் பரப்புரைகளின் போது அரசியல் தலைவர்கள் கூறிய அதிரடி கருத்துக்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் One Congress leader talks of killing Modi. புதுக்கோட்டை மாவட்டம் வீராலிமலையில் உள்ள திருமண மண்டபத்தில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், வேட்பாளர் தம்பிதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தம்பிதுரை, ஜெயலலிதா மறைவுக்கு காரணம் திமுக காங்கிரஸ் தொடர்ந்த வழக்குகள்தான் என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். கருணாநிதி அவர்கள் கேஸ பெருசான பண்ணாரு. பேராசிரியர் அவர்கள், திமுகவுடைய பேராசிரியர் அவர்கள் பெங்களூருக்கு வழக்கு எடுத்து சென்றார். ஏன் எடுத்து சொல்லணும்? இங்க இருக்கிற ஜுடிஷியல் நம்பிக்கை இல்லையா? வேண்டுமென்று திட்டமிட்டு அங்க காங்கிரஸ் அரசை வைத்துக் கொண்டு புரட்சி தலைவிக்கு எதிராக தீர்ப்பை வந்திருக்கிறது. வந்ததற்கு காரணம் இவர்களும் ஒரு முக்கியமான காரணம். இதேபோல் நாமக்கல்லில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தங்கமணி, வாக்குச்சாவடியில் பணியாற்றுபவர்கள் அரசின் மீது கோபத்தில் இருப்பதாகவும், எனவே அதிமுகவைச் சேர்ந்த பூத் ஏஜென்ட்டுகள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அந்த பூத் அலுவலர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். நம் அரசின் மேல் கோபம் இருக்கின்றது. அவர்களுக்கு அவர் கேட்டதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் கோபம் இருக்கின்றது. அந்த கோபத்தை எங்கால் வெளிக்காட்டிவிடக் கூடாது. நாம் இவ்வளவு வாக்கள் சேகரித்தோமே, மக்களை பார்த்தோமே, ஆனால் எப்படி இப்படி வந்தது என்று பின்னால் வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. ஆக 6 மணியிலிருந்து மாலை 5 வரை என்றால் ஒரு ஏஜென்ட், அதே போல தலைமை கட்சியில் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 5 பேர் என்று நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் 5 பேரும் மாற்று வேட்பாளர்கள், மாற்று பூத் ஏஜென்ட்கள் அங்கே உள்ளே இருக்க வேண்டும். சாப்பாட்டுக்கு நீங்கள் வெளியே சென்றால் கூட. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் திமுக வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய திமுக பொருளாளர் துரைமுருகன், 18 தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் அதிமுகவின் 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து விலகி திமுகவில் இணைய தயாராக இருப்பதாக கூறினார். எனவே 2 ஆட்சிகளையும் மாற்றக்கூடிய தேர்தல் நடக்கவிருப்பதாக அவர் பேசினார். என்ன சார் 18க்கு எப்படி நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 18 ஜெயித்தால் 28 எம்எல்ஏக்கள் அங்கிருந்து இங்க வருவதற்கு ஏற்கனவே கையெழுத்து போட்டாங்க. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து வெளியேறிய முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன், ப. சிதம்பரம் தனக்கு எதிரி அல்ல என்றார். சிவகங்கையில் உள்ள அவரது இல்லத்தில் கார்த்தி சிதம்பரம் மற்றும் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காசிலிங்கம் ஆகியோரை அவர் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவை வெற்றி பெற வைப்பதே தன்னுடைய நோக்கம் என்றார். தேர்தல் வரும்போது நாங்கள் நிலைப்பாடு திமுக தலைமையிலான கூட்டணி என்று வருகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய வாக்கு, அது எத்தனை வாக்கு இருக்கு என்னங்கிறது தேர்தல் எண்ணி பார்க்கும்போது முடிவு பண்ணுவீங்க. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமைச்சர் OS மணியன், மக்களவைத் தேர்தலில் யார் அதிக ஓட்டு வாங்கி தருகிறார்களோ அவர்களுக்கே உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படும் என்றார். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே பஞ்சாயத்து தேர்தல் வருது. நீ இப்ப படுத்து தூங்கி விட்டு அப்ப சீட்டு கேட்க வந்தா எங்க கையில இருக்கு, நீ வாங்கின ஓட்டு விட அந்த ஊர்ல ஓட்டு அதிகமான ஓட்டை வாங்கியிருந்தாதான் கேட்கிற உரிமையே உனக்கு இருக்கு, இல்லைன்னா இல்லாம போடும். இதனிடையே தரங்கம்பாடியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அமைச்சர் OS மணியன் பேசிக் கொண்டிருந்த போது அதிமுக வேட்பாளர் ஆசைமணி மேடையிலேயே தூங்கி விழுந்தார். கங்கையையும் காவிரியை இணைப்போம் என்று சொன்னார். அதற்காக இன்றைக்கு இருக்கிற ரயில்வே அதுதான் இன்றைக்கு உலகம் பாராட்டுகிறது. கூறவில்லை என்று அவரே சொல்றார். ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு கேப்டன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, எடப்பாடியை தவிர வேறு யார் பெயரை முன்மொழிந்திருந்தாலும் இந்த அரசு அமைந்திருக்க வாய்ப்பில்லை என்றார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதை நாங்கள் விரும்பவில்லை என்றார். அமைச்சர்லாம் போய் அம்மாவுடைய முதலமைச்சர் சேம்பரில் உட்காந்துருப்போம். நான் சொல்றது என்னுடைய மனச்சாட்சிப்படி சொல்றேன். ஒரு தடவை எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, ஆனால் 10 தடவை எடப்பாடியை கூப்பிடுன்னு சொல்லி பேசுவாங்க. எல்லா கருத்துக்களையும் அவர்கிட்ட சொல்லுவாங்க, எல்லா நிலவரத்தையும் சொல்லுவாங்க. நானே சில பிரச்சனை அம்மாட்ட போய் சொன்னேன்னா
பாலாஜி நீங்கள் எடப்பாடியை பாருங்கணுமாங்க. அதனால் அம்மாவுடைய நம்பிக்கையை பெற்றவர் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அவரை முன்மொழிஞ்சோம் எல்லாருமே. இதனிடையே பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் தேர்தலை நடத்த மாட்டார்கள் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி விமர்சித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ராமநாதபுரத்தில் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றார். காவல்காரன் சவுக்கிதார்னு மட்டும் சொல்ல முடியாதுல்ல, எதையாவது செய்யணும். தமிழ்நாட்டுக்கு எப்படி திரும்ப திரும்ப வருகிறார்களோ இப்பொழுது அதே மாதிரி மக்களை ஏமாற்றுவதற்காக சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆனால் நாம் அதையெல்லாம் நிச்சயமாக நம்பிவிட முடியாது. புதுக்கோட்டையில் பேசிய பாஜக தேசிய செயலாளரும் சிவகங்கை தொகுதி பாஜக வேட்பாளருமான எச் ராஜா, நீட் தேர்வு ரத்து குறித்து தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்றார். புதுக்கோட்டையில் பாஜக கூட்டணி வேட்பாளருக்கு எச் ராஜா வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவின் தேர்தல் அறிக்கை வெற்று காகிதம் என்றார். இதனிடையே புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி, புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என நம்பிக்கை தெரிவித்தார். ஓசூரில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடப்பதற்கு நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு தீர்ப்பளித்ததே காரணம் என கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KP முனுசாமி விமர்சித்தார். ஓசூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கஜா புயலால் தமிழக மக்கள் துன்பப்பட்ட நேரத்தில் வல்லபாய் படேல் சிலை திறந்த சர்வாதிகாரி மோடி என நடிகர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின், கஜா புயல் நிவாரணமாக 13,000 கோடி தேவைப்பட்ட நிலையில் வெறும் 288 கோடி மட்டுமே மோடி அரசு வழங்கியதாக சாடினார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் 100க்கும் மேற்பட்டோரை கொன்றவர் மோடி எனவும் விமர்சித்தார். ஒரு வாரமா சௌக்கிதார் மோடி அப்படின்னு போட்டுட்டு இருக்காரு. அவர் எல்லாரும் சௌக்கிதார் மோடின்னு கூப்பிடணுமா? சௌக்கிதார்னா என்ன தெரியுமா? சௌக்கிதார்னா காவலாளின்னு அர்த்தம். நான் சொல்றேன், நீங்க சௌக்கிதார் மோடி இல்ல, கோமாளி மோடி, சர்வாதிகார மோடி. இதுபோன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதிரடியாக விமர்சித்து பரப்புரை மேற்கொண்டனர்.